இந்த கோபாலகிருஷ்ண பாம் பிளாஸ்டுக்கு அப்புறமா இதுக்கு மேல வீரப்பனை விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. கர்நாடகால இருந்து 6000 போலீஸ், தமிழ்நாட்டில இருந்து 2000 போலீஸ். இது போதாதுன்னு இந்த வேலைக்கு எத்தனையோ பேர் வாலண்டியரா வராங்க. இவங்க எல்லாருக்குமே வால்டர் தேவாரம் அப்படின்னு ஒருத்தர் தான் லீடரா இருக்காரு. போலீஸ்காரங்க எண்ணிக்கை அதிகமானதும் அவங்க அத்துமீறல் நடவடிக்கையும் அதிகமாச்சு. இந்த பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் தான் சித்திரவதை முகாம் வந்தது. ஒவ்வொரு ஊர்லயும் வச்சிருந்தாங்க. நக்கீரன் மிகப்பெரிய 2 வேலையை செஞ்சது. வீரப்பன் யாருன்னு உலகத்துக்கு நக்கீரன் தான் காட்டுச்சு. இல்லனா போலீஸ்காரனுக்கே வீரப்பன் யாருன்னு தெரியாது. ரெண்டாவது, வீரப்பனை தேடுதல்ங்கிற பேர்ல போலீஸ் அங்க செஞ்சிட்டு இருந்த மனித உரிமை மீறல். இதையும் நக்கீரன் தான் வெளியே கொண்டு வந்தது. ஒரு தடவை நக்கீரன் கோபாலுக்கு ஒரு கடிதம் வருது. 40 பேர் கையெழுத்து போட்டு. அந்த கடிதத்தை பார்த்தா அவ்வளவு சித்திரவதை, வர்ணிக்கவே முடியாத அளவு இருக்கு. அந்த முகாம்ல இருந்துட்டு வந்தவங்க எல்லாம் ஒரு அரை மணி நேரம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம்னா நம்மளால கேட்க முடியாது. அதையும் மீறி கேட்டோம்னா 10 நாளைக்கு சாப்பிட முடியாது. அவ்வளவு கொடூரமான சித்திரவதையை தான் அனுபவிச்சாங்க. 1996ல கர்நாடகா போலீஸ்காரங்க ஊருக்குள்ள பூந்து ஆம்பளை பொம்பளை வேறுபாடு இல்லாம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி முகாம்ல போடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பண்ணாத சித்திரவதையெல்லாம் சொல்ல கூட முடியாது. ஒருத்தரை பிடிச்சி வச்சு கை புறம்பக்கத்துல அடிக்கிறாங்க. அவர் வலி தாங்க முடியாம கை எடுத்துடுறாரு. எப்படி கை எடுப்பு அப்படின்ட்டு விரலையே கட் பண்ணிடுறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாருக்குமே ஒரே ரூம் தான், பாத்ரூம்லாம் கிடையாது. எல்லாமே அதுக்குள்ளதான். ஒரு நிமிஷம் கூட நம்மளால உள்ள இருக்க முடியாது. இந்த ஊர் மக்கள் வீரப்பனுக்கு அப்படி என்னத்தை கொடுத்துட்டாங்க? மிஞ்சி போனா கொஞ்சம் அரிசி பருப்பு, வேற என்னத்தை கொடுத்துருக்க முடியும்? இதுல கொடுக்காதவனும் இருப்பான், வீரப்பனை பார்க்காதவனும் இருப்பான். வீரப்பனை பார்க்காதவனையே 6 மாசம் வச்சு அடிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை. கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா கையில ஒரு கவர் கொடுப்பாங்க. அதை சோறு தின்னுட்டு கழுவி கரெக்டா பெக்கெட்டுக்குள்ள வச்சுக்கணும். எத்தனை நாள் இருக்கோமோ அத்தனை நாள் வச்சுக்கணும். ஒருத்தன் என்ன பண்ணிட்டானா கவரை தொலைச்சிட்டான். அன்னைக்கு அவனுக்கு சோறு இல்ல. கர்நாடகா எஸ்டிஎஃப் ஒருத்தனை பிடிச்சிட்டு போய் 10 நாள் சித்திரவதை பண்ணிட்டு விடுறாங்கன்னா இங்க தமிழ்நாடு எஸ்டிஎஃப் சும்மா இருக்குமா? அவங்க கடமைக்கு கூட்டிட்டு போய் 10 நாள் சித்திரவதை பண்ணுவாங்க. மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடிங்கிற மாதிரி 2 பேராலையும் அடி வாங்கினது மக்கள் தான். மக்கள் இதனால வெளியவே போக முடியல. வேலைக்கே போகாத போது எப்படி வாழ முடியும்? இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறமா இப்படிப்பட்ட கொடுமையான மனித உரிமை நடந்திருக்கவே முடியாது. குற்றம் பண்ணின ஒருத்தனை கைது பண்ணுனா 24 மணி நேரத்துல ரிமாண்ட் பண்ணணும். ஆனா நீங்க நாள் கணக்குல வச்சு அடிக்கிறது, ஷாக் கொடுக்கிறது, குறிப்பா சொல்ல போனா மெகார்னு சொல்லி ஒரு கருவி இருக்கு. வயரிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எங்கேயாச்சும் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்றதுக்கு யூஸ் பண்ற கருவி. அந்த மெகாரை பயன்படுத்தி ஆணோடையும் பெண்ணோடையும் ரொம்ப மெலிதான இடங்கள்ல எல்லாம் ஷாக் கொடுத்திருக்காங்க. எந்த இடம்னு உங்களுக்கு புரியணும்னு நம்புறேன். 3 வயசு குழந்தைக்கு கூட ஷாக் கொடுத்திருக்காங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறதால தானே வீரப்பனை பிடிக்கிறேங்கிற பேர்ல வீரப்பன் பக்கத்துல கூட போன மாதிரி தெரியல. வீரப்பனுக்கும் எஸ்டிஎஃப்க்கும் இடையில வளர மக்கள் தான் இதுல பாதிக்கப்பட்டாங்க. முகாமுக்கு பிடிச்சிட்டு வரவங்களை படுக்க போட்டு அவங்க மேல பெரிய மரத்தை உருட்டுவாங்க. அதை உருளை உருட்டுறது அப்படிங்கிறாங்க. உருளை உருட்டுனாலே கழுத்துக்கு கீழே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே உடஞ்சு போயிடும். உருளை உருட்ட போறாங்கனாலே வீட்டுக்கு சொல்லி அனுப்பிட வேண்டியதுதான். கிராமத்துல தோல்ல தையல் மிஷினை வச்சுட்டு தையல்னு வருவாங்கல்ல, அதே மாதிரி தான் 2 தையல்காரங்க வருவாங்க. பச்சை துணி அவங்களே வச்சுப்பாங்க. படுத்து கிடக்கிறவங்கள படுத்த நிலையிலேயே வச்சு அளவெடுத்து அவங்களுக்கு உடுப்ப போட்டுருவாங்க. 2 நாள்ல நியூஸ்ல வரும், வீரப்பன் தேடுதல் வேட்டையில் 4 பேரே எஸ்டிஎஃப் சுட்டு கொன்னதுன்னு. காட்டுல ஒருத்தன் தப்பிச்சு ஓடும்போது அவனை ஷூட் பண்ணா முதுகுல தானே படும், இல்லைன்னா உடம்புக்கு பின்னாடி எங்கேயாச்சும் படும். ஆனா ஏறக்குறைய 69 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே நெத்தியில பட்டிருக்கும், இல்லைன்னா நெஞ்சில பட்டிருக்கும். இதுக்கெல்லாம் சாட்சியே தேவையில்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தாலே போதும். எல்லாமே ஃபேக் என்கவுண்டர்னு. வீரப்பனை பிடிக்கணும்னு போய் எல்லாம் இவங்க ஒண்ணுமே பண்ணல. போட்டதெல்லாம் சீனு. கூட்டிட்டு போய் வீரப்பன் பயன்படுத்தக்கூடிய அந்த காக்கி உடுப்பை போட்டு விட்டுட்டு இவங்களோட பழைய உக்கி போன துப்பாக்கிக்கு பெயிண்ட் அடிச்சு பக்கத்துல வச்சு துப்பாக்கியுடன் நாங்கள் வீரப்பன் ஆக்களை பிடிச்சோம், இத்தனை ஆக்கள் பிடிப்பட்டாங்க, இவங்க கூட நடந்த சண்டையில வீரப்பன் மயில் இடையில் தப்பினான் அப்படின்னு செய்தி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு எஸ்டிஎஃபோட தலைவர் இருக்கார்ல, நாளைக்கு பன்னாரி முகாமுக்கு வருகை தருகிறார் அப்படின்னு இன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகையில செய்தி வந்தாலே நாம இன்னைக்கே முடிவு பண்ணிக்கலாம். நாளை மறுநாள் அதே தினத்தந்தி பேப்பர்ல கட்டாயம் ஒரு படம் இருக்கும். 2 பேர் வீரப்பனோட கூட்டாளிங்கன்னு சொல்லி கீழே சுட்டு வீழ்த்தப்பட்டு இருப்பாங்க. பின்னாடி எஸ்டிஎஃபோட லீடர் நிக்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு படம் வரும். இவங்களுக்கு நடந்தது நம்மளுக்கும் இப்படி ஆகிடக்கூடாதுன்னு பயந்தே நிறைய பேர் வீரப்பன் கேங்ல சேர்ந்திருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் சித்தான். முகாம்ல இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள போறாரு. அதுக்கப்புறமா அப்படியே வீரப்பன் கேங்ல சேர்ந்துடுறாரு. வீரப்பன் மக்களை கொடுமைப்படுத்தினாரு, அவங்க கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்கினாரு அப்படின்னு சொல்லி அதை நீ கேட்கறதுக்காக இந்த அரசு காவல்துறை அனுப்பி இருந்தா பரவாயில்ல. ஆனா இங்க நடந்தது என்னன்னா, நக்கீரன் டீம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் கேட்கிறாங்க, போலீஸ்காரங்க உங்களுக்கு என்ன பண்ணுனாங்கன்னு. அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்றத என்னால இங்க சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் உங்களால காது கொடுத்து கேட்கவே முடியாது. அவ்வளவு கொடுமை. 12-13 வயசு குழந்தைகள் கூட இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. லிவிங் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. நடைப்பிணமா உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளியே பாக்குற நமக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க திரும்பி வீட்டுக்கு போய் தானே தன்னோட குடும்பத்தோடையும் தன்னோட குழந்தைகளோடையும் இருக்காங்க. சீரியல் ஒஃபண்டர்ஸுக்கும் சீரியல் கில்லர்ஸுக்கும் ஒரு பெஞ்ச்மார்க் இருக்குல்ல, அந்த மனநிலைக்கு இவங்க போறாங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி சித்திரவதையெல்லாம் பல்வேறு நாடுகள்ல போர்க்குற்றம் நடக்கும்போது அங்க இத போல சம்பவங்கள் நடக்கும். ஆனா இங்க எந்த போர்க்குற்றம் நடந்துச்சு? அரசின் அனுமதியோட
தமிழ்நாடு போலீஸும் கர்நாடகா போலீஸும் ஒரு கொடூர செயலை செய்திருக்காங்க வீரப்பன் தேடுதல் அப்படிங்கிற பேர்ல. இப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் வழக்கு கொடுத்திருந்த எத்தனை அதிகாரிகள் உள்ள போயிருக்கணும். ஆனா வதைமுகம் என்கிற பேர்ல குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில இருந்து தான் வந்திருக்காங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி. இது எவ்வளவு பெரிய முரணா இருக்கு. தடா கேஸ போட்டு 10 வருஷம் ஜெயில போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதிகாரம் அப்படிங்கிறான். அதுக்கு கண் இருக்கும், கண்ணீரே கிடையாது. அதுக்கப்புறமா மாவட்ட அளவுல மனித உரிமை நீதிமன்றம் அமைக்கப்படுது. அதுக்கப்புறமா மனித உரிமை ஆணையம் வந்து சதாசிவ கமிஷன் அமைச்சது. இந்த சதாசிவ கமிஷன் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட STF விசாரிக்கிற கமிஷன். இதை கேள்விப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க. அவங்களுக்கு நடந்த கொடுமையை சொல்றாங்க. அவ்வளவு குற்றச்சாட்டு எல்லாமே டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்திலயுமே வருது. எந்த அதிகாரி என்ன பண்ணுனாங்க உட்பட எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு கொடுத்திருப்பாங்க. இதுதானே நடந்திருக்கணும். ஆனா நடந்தது வேற. ஒவ்வொரு அதிகாரிக்கும் 2 ப்ரொமோஷன், 2 வீடு, லட்சக்கணக்கில் காசு, மொத்த பேருக்கும் கிட்டத்தட்ட 108 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. சதாசிவ கமிஷன் அவங்க இறுதி அறிக்கையில சட்டவிரோதமா அவங்கள முகாமில் அடைச்சு சித்திரவதை பண்ணினது உண்மைன்னு சொல்லியிருக்கு. பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்குனது உண்மைன்னு சொல்லியிருக்கு. பல பேரை கொல்லப்பட்ட விதம் வந்து சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பண்ணினவங்க பேரையும் பட்டியலிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் எப்படி இதெல்லாம் நடந்தது? பாதிக்கப்பட்ட மக்களுக்காச்சும் நஷ்டஈடு கிடைச்சதான்னு பார்த்தா அதுவும் இல்ல. தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரிச்சும் நிவாரண நிதி கொடுக்கல. அப்போ பாதிக்கப்பட்ட மக்களோட நிலைமை இவ்வளவு வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சும் ஏன் எதுவுமே நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அப்போதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி, சாரி வீரப்பனோட என்ட்ரி. கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் கடத்தல் சம்பவத்தின் போது வீரப்பன் வந்து பல்வேறு நிபந்தனைகளை அரசுக்கு முன்வைக்கிறாரு. அதுல ஒண்ணுதான் STF ஆல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கர்நாடகால இருந்து 5 கோடியும் தமிழ்நாட்டில இருந்து 5 கோடியும் மொத்தம் 10 கோடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அட்லீஸ்ட் அதையாச்சும் கொடுத்தாங்களான்னு பார்த்தா அதையும் முழுமையா கொடுக்கல. ஆட்சி மாறி மாறி வந்துச்சு. இன்னும் அது பெண்டிங்ல தான் இருக்கு. தவறு செய்த காவல்துறை அதிகாரிகளை சதாசிவ கமிஷன் ஆதாரபூர்வமா நிரூபிச்சோம். ஏன் இதுவரைக்கும் எந்த தண்டனையும் வழங்கல? அப்படின்னா இந்த அரசு யாருக்காக இருக்கு? அவங்க இன்னைக்கு ப்ரொமோஷன் ஆகி பெரிய ஒரு பொறுப்புல இருக்காங்க. எத்தனை பேரை கொலை பண்ணுனா, எத்தனை பேரை பாலியல் வன்புணர்வு பண்ணுனா அப்படிங்கறதான் ப்ரொமோஷனுக்கான தகுதியா? எவ்வளவு டாக்குமெண்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணாலும் இவங்க தப்பிச்சிருவாங்க. இதுதான் சிஸ்டத்திலே இருக்கிற பெரிய தோல்வி அப்படிங்கறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல 1993ல வீரப்பனை பிடிக்கிறதுக்கு 600 BSF கமாண்டர்ஸ் வராங்க. ஆனா வீரப்பன் பின்வாங்கிட்டே இருக்காரு. இப்படி இருக்கும்போது மிஞ்சிக்குழி அப்படின்னு ஒரு காட்டு பகுதியில வீரப்பன் அவரோட கேங்கோட பதுங்கி இருக்காரு. அதுல வீரப்பனோட மனைவி, பெண்கள், ஆண்கள்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ பண தட்டுப்பாடு வந்துருது. ஆனா காசை வேறொரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அதை எடுக்க கிட்டத்தட்ட 100 மைல் போகணும். அதை எடுத்துட்டு வருவோமேனு எல்லாரையும் கவனமா இருக்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது வீரப்பனோட மனைவி முத்துலட்சுமி, நானும் உங்க கூடயே வாரனே அப்படின்னு கேக்குறாங்க. உன்னைய மட்டும் பத்திரமா கூட்டிட்டு போகணும், மத்தவங்க சாகிறதா வேணாம், என்ன நடந்தாலும் நான் வர மட்டும் நீ அவங்க கூட இருன்னு சொல்லிட்டு தான் முத்துலட்சுமிய வீரப்பா அங்க விட்டுட்டு கிளம்புறாங்க. வீரப்பா அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு STF வந்துடுறாங்க. கண்டமேனிக்கு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில ஓடுறாங்க. வீரப்பனோட மனைவி முத்துலட்சுமி வடக்கு பக்கமா இருக்கிற ஒரு ஊருக்கு வராங்க. அங்க வந்து நான் வீரப்பனோட மனைவி இப்படி ஆகி போச்சு, உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அழுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா முத்துலட்சுமியை பிடிச்சி கொடுத்தா காசு கிடைக்கும்னு போலீஸ்காரங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. போலீஸ்காரங்க வந்து வீரப்பனோட மனைவியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது வீரப்பனுக்கு தெரிய வருது. காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணையே பிடிச்சு கொடுத்த பாதகன் இவன் நாட்டுக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க பூரா பேரையும் வீரப்பன் கொன்னுறாரு. அங்க இருந்து தப்பிச்ச வீரப்பனோட ஆளுங்க மீதி பேர் ஏதோ பேர் தெரியாத ஊருக்கு வராங்க. அதுல 2 பேர் அந்த ஊருக்காரங்க கிட்ட போய், நாங்க சந்தன மரத்துக்காக வந்தோம், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, கொஞ்சம் உப்பு தண்ணி இருந்தா குடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி திரத்தி விட்டுறாங்க. இவங்களும் பசி தாங்க முடியாம பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அந்த மரத்துக்கு கீழே படுத்துறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஊருக்காரங்க என்ன பண்றாங்கன்னா உடனே போய் போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்ததும் கண்ட மேனிக்கு சொல்றாங்க. அதுல 3 பொண்ணுங்க இறந்து போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட வீரப்பன் சும்மா விடுவேரா? சம்பவம் நடந்த இடத்துக்கு வீரப்பன் வராங்க. அங்க வந்த அந்த ஊர் மக்கள் வந்திருக்கிறது கர்நாடகா STF நினைச்சிடுறாங்க. ஏன்னா வீரப்பனை அவங்க பார்த்ததே இல்ல. வீரப்பனோட தம்பி அர்ஜுனனுக்கு கன்னடம் நல்லா தெரியும். அர்ஜுன கன்னடத்துல பேச ஆரம்பிச்சதும் வந்திருக்கிறது STF நினைச்சு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். எல்லாரையும் பயங்கரமா வெட்டி கொள்றாங்க. அதுக்கப்புறமா அந்த காட்டுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சு STF வந்தாங்க? யாரும் தகவல் கொடுக்காம அந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. காதேசில இருந்து சில பேர் கல்பாசி எடுக்கிறதுக்காக போவாங்க. கல்பாசி எடுக்கணும்னா மரத்துக்கு மேல ஏறி தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு இடத்துல புகை வர்றதா பாத்துறாங்க. அப்படின்னா இங்க யாரோ இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது வீரப்பனோட ஆக்கள்னு. உடனே STFக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இவங்களை தாக்குறாங்க. இதுதான் நடந்தது. யார் STFக்கு தகவல் கொடுத்ததுன்னு வீரப்ப கண்டுபிடிச்சிடறாரு. அவங்க எல்லாத்தையும் சுட்டும் கொன்னுறாரு. அதுல ராமர் அப்படின்னு ஒருத்தர் மட்டும் சூடு வாங்கியும் சாகல. வீரப்பனோட ஆக்கள் வந்து எல்லாருமே செத்துட்டாங்கன்னு நினைச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா ராமன் மட்டும் அதுல
அதுல தப்பிச்சிடுறாங்க. வீரப்பனை பிடிச்சி தந்தா 10 லட்சம் தரோம் 20 லட்சம் தரோம்னு ரேடியோல சொல்ல அதை நம்பி தான் பிடிச்சி கொடுத்தாங்க. ஆனா எவனுக்குமே 10 லட்சமும் கொடுத்தது இல்ல 20 லட்சமும் கொடுத்தது இல்ல. போலீஸ்காரங்களே ஆட்டை திருடி தின்னுட்டு இருக்காங்க கடவா காஞ்சி போய். இவங்க லட்சக்கணக்கில் கொடுக்கறதா? துரோகிகளை மட்டும் விடவே கூடாது. பொதுமக்களை கொல்றதுக்கு மனம் வராது, ஆனா மனமெல்லாம் கொதிக்கிற மாதிரி செஞ்சு போடுறாங்க. இந்த பொதுமக்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என் உயிரையே தானமா கொடுக்குறேன், ஆனா தயவு செய்து என்னைய மட்டும் காட்டி கொடுத்துடாதீங்க அப்படின்னு வீரப்பன் சொல்றாங்க. எதுவுமே சொல்லலன்னா போலீஸ்காரங்களால ஆபத்து, சொன்னா வீரப்பனால ஆபத்து, எங்களால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு ராமன் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கசீம் அப்படின்னு ஒருத்தர் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சீதனமா தேக்குல தான் கட்டில் செய்து தரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி கேட்கிறாங்க. கடையில வாங்கி கொடுக்குற அளவு பணக்காரரும் இல்ல. வேற வழி இல்லாம காட்டுக்கு போய் தேக்கு மரம் வெட்டுறாங்க. அப்படி வெட்டிட்டு இருக்கும் போது அந்த சத்தம் கேட்டு வீரப்பன் வந்துடுறாங்க. கசீம் வந்து போலீஸ் கட்டில அடிச்சு போலீஸ்கார மாதிரி தான் இருப்பார். வீரப்பன் சந்தேகத்துல கூட்டிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா கட்டி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஒரு வயசானவங்க வந்து அந்த இடத்துக்கு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ வீரப்பன் அவங்க கிட்ட விசாரிக்கும் போது இவரே எனக்கு தெரியும் நல்ல ஆளுதான் அப்படின்னு சொல்லத்தான் தேக்கு மரத்தோட கசீமை ரிலீஸ் பண்றாங்க. அப்படியே கசீம் அங்கிருந்து போகும்போது வீரப்பன் வந்து சாப்பாட்டுக்கு எங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து தரணும் அப்படின்னு கேட்கிறாங்க. வீரப்பனுக்கு பயந்து இவரும் அரிசி பருப்பு இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு தேவையான சாமான்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்படியே 2-3 தரம் அரிசி பருப்பு கொண்டு வந்து கொடுத்ததும் வீரப்பனுக்கு கசீம் மேல நம்பிக்கை வந்துருது. இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த விஷயம் எஸ்டிஎஃப்க்கு தெரிய வருது. உடனே கசீமை ரகசியமா அரெஸ்ட் பண்றாங்க, யாருக்கும் தெரியாம. 1 மாசம் வச்சிருந்துட்டு வீரப்பனை சண்டை போட்டு கொள்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அவர் நம்புற யாராச்சும் ஒருத்தரை வச்சுதான் கொல்லணும் அப்படின்ட்டு கசீம் கிட்ட கேட்கிறாங்க. உங்களால சுட முடியுமா, இல்லனா வெட்ட முடியுமா, இல்லனா சாப்பாட்டுல ஏதாச்சும் கலக்க முடியுமா அப்படின்ட்டு. இதுல ஏதாச்சும் பண்ணுனா உங்க ஃபேமிலி மீதியாகும், இல்லனா உங்க ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. கசீமும் வேற வழி இல்லாம இதுக்கு சம்மதிக்கிறேன். போலீஸ் அராஜகம் வந்ததுக்கு பிறகுதான் வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுனா நம்மளையும் கொன்னுருவாங்கன்னு வீரப்பன் ஆளுங்களை காட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இல்லனா எப்பயுமே ஊர் மக்கள் வீரப்பன் சப்போர்ட் தான். கசீம் மாதிரி உள்ள வந்தவங்க தான் கந்தவேலும் பக்தவச்சலமும். கந்தவேலு 1 வருஷமா சைனடு பக்கெட்டோட வீரப்பன் கூட சுத்திட்டு இருக்காரு சரியான சந்தர்ப்பத்துக்கு. இப்படி இருக்கும்போது பக்தவச்சலம் அப்படின்னு ஒருத்தரை இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் மாதிரி ரெடி பண்ணி உள்ள அனுப்புறாங்க. ஏன் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர்னா செய்தி வந்து உலக அளவுல ட்ரெண்ட் ஆகும், சோ வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு ஈஸியா கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு கந்தவேல் பேச்சை நம்பி பக்தவச்சலம் அப்படின்னு ஒருத்தரை உள்ள கொண்டு வராங்க. இப்ப 3 பேர் வீரப்பனை கொல்றதுக்கு பக்கத்திலேயே இருக்காங்க. ஒன்னு கந்தவேல், அப்புறம் கசீம், அப்புறம் பக்தவச்சலம். இப்ப பக்தவச்சலத்துக்கிட்ட சரிப்பா கேமராவை எடுத்து கேட்க வேண்டியதை கேளுங்க அப்படிங்க. நான் கேமராவை அந்த தாழ்வாடியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன், மறந்து வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஒரு ரிப்போர்ட்டரு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்க, எப்படி மறந்து வந்திருப்பா அப்படின்ட்டு ஆரம்பத்திலேயே சந்தேகம் வந்துருது. கொஞ்சம் மிரட்டி கேட்டதும் அவ்வளவு உண்மையும் சொல்லிடுறாங்க. எவ்வளவு காசு வாங்கினது, எந்த ஆபீசர் அனுப்புனது, யார் கூட இங்க வந்தது, கூட்டாளி யார் முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி தங்கவேலுக்கு போட்டு காட்டுறாங்க. அந்த ரெக்கார்டிங்ல தங்கவேலும் உங்களை கொல்றதுக்கு தான் வந்திருக்கிற அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. தங்கவேலை பிடிச்சி செக் பண்ணி பார்த்தா சுண்ணாம்பு டப்பாக்குள்ள சைனைடு மாத்திரை, அவ்வளவுதான். தங்கவேலையும் பக்தவச்சலத்தையும் கொலை பண்ணி அதை நக்கீரனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த ரெக்கார்டிங்ல கசீமை பத்தி எதுவுமே சொல்லல. ஏன்னா பக்தவச்சலத்துக்கு கசீமும் தங்கவேல் மாதிரி உள்ள வந்திருக்காருன்னு தெரியாது. இருந்தாலும் கசீமை செக் பண்ணி பாக்குறாங்க, எதுவுமே இல்ல. அப்போ இவர் கொண்டு வந்த சைனைடு எங்க இருந்திருக்குன்னு பார்த்தா கால்ல ஆபரேஷன் பண்ணி அதுக்குள்ள பெக் பண்ணி வச்சிருந்திருக்காரு. வெளியே எடுக்கணும்னா பிளேட்டால கிழிச்சு தான் எடுக்கணும். அப்போ நீங்க ஏன் வீரப்பனை கொலை பண்ண எதுவுமே பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அவர் கையால சோறு கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம், அதெல்லாம் பண்ண எனக்கு மனசாட்சி கேட்கல, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல இது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் இருக்க வீரப்பானங்கள்ல ஒருத்தர் ரோட்ல ஒருத்தரை மறைச்சு இந்த நகை எல்லாத்தையும் வச்சு காசா கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வந்து இதெல்லாம் என்னால முடியாது, மிலிட்டரிக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்னைய அடிச்சே கொன்னுருவாங்க அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. போனவர் நேரா போய் எஸ்டிஎஃப் தகவல் கொடுத்துடுறாங்க. அவங்க வந்து வீரப்பான அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது வீரப்பனுக்கு தெரிய வருது. இப்ப வீரப்பன் என்ன பண்றாங்கன்னா தகவல் கொடுத்தவங்களை தேடி போய் சுட்டுக் கொள்றாங்க. இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு நக்கீரன் கோபால் வீரப்பன் கிட்ட போய் கேட்கிறாங்க. தகவல் கொடுத்தான் அப்படிங்கிறதுக்காக ஈவிரக்கமே இல்லாம கொல்றீங்களே அப்படின்னு. சொல்லலன்னா போலீஸ்காரங்க தொந்தரவு, சொன்னா வீரப்பாக்கள் தொந்தரவு. அந்த மக்களால என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல மூலக்கட்டு அப்படின்னு ஒரு இடத்துல காட்டுறாங்க. வீரப்பனோட நினைவிடம். வருஷா வருஷம் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துவாங்க. அந்த மக்கள் வீரப்பனை கடவுள் மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு. இந்த சிஸ்டம் வந்து கொள்ளை அடிக்கிறதாவும் கொடுமைப்படுத்துறதாவும் இருக்கிறப்போ இவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு. இப்படி யாராச்சும் ஒருத்தர் ஹீரோவா வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும்போது அது வீரப்பனுக்கு சாதகமா அமைஞ்சுது. அவருக்கு பேருக்கு ஏத்த மாதிரி வீரனுக்கு அப்பன், 2வது வனக்காவலன். காடு வந்து வீரப்பனுக்கு கால் வந்த கலை. என்னைக்குமே காடு வந்து வீரப்பனை கைவிட்டது இல்ல. சொல்ல போனா வீரப்பனுக்கு காட்டுல வாழ்ற மிருகத்தோட மொழி தெரியும். யானையை கூப்பிட்டா யானை வருது, மானை கூப்பிட்டா மான் வருது. அந்த காட்டுல வாழ்ற எல்லா மிருகம் மாதிரியும் வீரப்பனால சத்தம் போட முடியும். ஒரு தனி மனுஷனை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது காரணம் இந்த காடு தான். சர்வ சாதாரணமான ஒரு மனுஷன் 2 ஸ்டேட் போலீஸ் படையையும் அடிச்சிட்டு போறதுன்னா அவன்கிட்ட என்ன இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நானும் மினிஸ்டரா வந்து அதுக்கு பிறகு பிரதமரா வருவேன், ஏன் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க, இதுக்கு பிறகு அரசியலை பத்தி பேசுறேன், நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு வீரப்பன் கதைக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு தடவை வீரப்பன் கேரளாவுக்கு போகும்போது அங்க இருக்கிற மக்கள் வீரப்பன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் மக்கள் சர்வ சாதாரணமா
நடிகர்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்களே, மண்டையில மூளையே கிடையாது அவங்களுக்கு. இங்க கேரளாவில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களால 10 ஓட்டை கூட வாங்க முடியாது. ஆனா எல்லாருமே சினிமா மேல ஆசைப்படுவாங்க, பார்ப்பாங்க. ஆனா படம் பார்க்கறதோட முடிச்சிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்? அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறாங்களே இந்த தமிழ் மக்கள். மூளை எப்படி இருக்கும் அப்படின்னு கேரளா மக்கள் சொல்லியிருக்காங்க. கேரளாக்காரனுக்கு இருக்கிற புத்தி தமிழ் மக்களுக்கு இல்ல. தமிழா ஒரு கள்ளங்கபடம் இல்லாத மக்கள், ஆனா ஈஸியா ஏமாந்துருவாங்க. அதுக்கப்புறமா வீரப்பன் ஜெயலலிதாவை ரொம்பவே தாக்குற மாதிரி பேசிடுறாங்க. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனா ஜெயலலிதாவுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரைக்டா சொல்லிடுறாங்க. அது டிவி, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயுமே ரிலீஸ் ஆகுது. இதோட வெளிப்பாடு தான் 1996 ஆட்சி மாறத்துக்கு காரணமா இருந்தது. ஜெயலலிதா இன்னைக்கு தோத்ததுக்கு இது ஒரு முக்கிய காரணம். சொத்து இருக்கிறவனுக்கு எல்லாம் ஓட்டு போடக்கூடாது, அவன் மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான். நம்மள மாதிரி பரதேசிக்கு தான் ஓட்டு போடணும், ஏன்னா அவன் கஷ்டப்பட்டவன், எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்படித்தான் எம்ஜிஆரும் கஷ்டப்பட்டு வந்தவர். எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ரஜினிகாந்த் அமைவாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. யாரையுமே மதிக்கக்கூடிய ஒருத்தர், தெய்வத்தை நம்பக்கூடிய ஒருவர். அதனால அவன் ஆட்சிக்கு வந்துட்டான்னா அடுத்த எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நீ ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா நீ தான் ஜெயிப்பு. நீ யாரு கூடவும் சேர வேணாம், நீ யாருக்குமே சப்போர்ட் பண்ணாத, நீயா ஒரு கட்சி அமைச்சு நீயா நில்லு, அடுத்தவருக்கு போய் கூட பிடிக்கிறதெல்லாம் வேணாம் அப்படின்னு வீரப்பன் ரஜினிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. வீரப்பனோட முதல் கொலையே அரசியல் கொலை தான், அது வீரப்பனே சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் இந்த அரசியல் அவரை துரத்திட்டே இருந்துச்சு. ஒரு தடவை டிஎஸ்பி சிதம்பரம் உட்பட 3 பேரை வீரப்பன் கடத்திடுறாங்க. கடத்தி வச்சுட்டு ஜெயலலிதா கிட்ட 10 கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. டிஎஸ்பி சிதம்பரநாதனை கடத்தப்பட்டது எதுக்காகனா, தனது தம்பி அர்ஜுனன் தொடைவால் அப்படின்னு ஒரு நோய், தொடையில நிறைய சீல் பிடிச்சிரும், அது அப்படியே விட்டா கால் ரொம்பவே மோசமா போயிடும், உடனே சிகிச்சை பெறணும். அதே சமயத்துல தான் வீரப்பனோட மனைவியை பிடிச்சிட்டு போய் முகாம்ல சித்திரவதை பண்ணினது. மனைவிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அதே சமயம் அர்ஜுனனுக்கும் வைத்தியம் பார்க்கணும். இதுக்காகத்தான் அந்த 3 பேரையும் கடத்தினது. டிஎஸ்பி வீரப்பன் கையில இருக்கும்போது அர்ஜுனனை என்ன பண்ண முடியும்னு தான் ஹாஸ்பிட்டல்ல அர்ஜுனனை அட்மிட் பண்றாங்க. வீரப்பன் உட்பட முக்கியமான ஆளுங்க வேறொரு இடத்துல இருக்காங்க, கடத்தினவங்கள வேறொரு இடத்துல வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த 3 பேருமே அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அர்ஜுனன் மாசக்கணக்கா ஈரோடு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இவங்க தான் தப்பிச்சிட்டாங்களே, இனி அர்ஜுனனுக்கு பாதுகாப்பு இல்ல. அர்ஜுனனை உடனே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு கொண்டு வரதா இருக்கும்போது அர்ஜுனன் உட்பட அவரோட கூட்டாளிகள் 2 பேரும் விஷம் குடிச்சு செத்துட்டாங்கன்னு நியூஸ் வருது. அர்ஜுனனோட மரணம் வீரப்பனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. கொஞ்சம் மன ரீதியா உடைஞ்சே போயிட்டாரு. அரெஸ்ட் பண்ணுனதெல்லாம் ஓகே தான், ஆனா நீ சிறையில தானே போட்டிருக்கணும், எதுக்காக கொன்ன அப்படிங்கிறது வீரப்பனுக்கு அரசாங்கத்து மேல அதீத கோபத்தை ஏற்படுத்திச்சு. வீரப்பனோட ஆளுங்களோ சரண்டர் ஆனா உயிருக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது, அதுக்கு நாங்க உத்தரவாதம் தாரோம் அப்படின்னு ரேடியோல சொன்னாங்க. அதை நம்பிதான் அர்ஜுனன் சரண்டர் ஆனான். இப்ப அவன் உயிர் அங்க கையில கிடைச்சாலே கொள்றாங்கன்னா எப்படி சரண்டர் ஆகுறது? நக்கீரன் கோபாலுக்கு வீரப்பனை சரண்டர் ஆக வைக்கணும்னு ஒரு பக்கம் காட்டி கொடுத்தா வீரப்பன் கொள்றாரு, இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க கொள்றாங்க. அந்த மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கணும்னா அவரு சரண்டர் ஆகுறதா ஒரு வழின்னு நக்கீரன் கோபால் வீரப்பன் கிட்ட போறாங்க. இந்த அர்ஜுனன் சம்பவத்தால வீரப்பன் சம்மதிக்கவே இல்லை. ஒரு நாள் வீரப்பன் அவரோட பொண்ணை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. பொண்ணை பார்த்ததும் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வீரப்பனுக்கு காட்டுல இருக்கவே பிடிக்காம போகுது, குடும்பத்தோட வாழணும்னு ஆசை வந்தது. இதுக்கப்புறம் தான் வீரப்பன் பொது மன்னிப்பு கேட்கிறாங்க. நக்கீரன் கோபாலுக்கு வீரப்பன் கைப்பட ஒரு கடிதம் எழுதுறாங்க. நீங்க தான் கலைஞர்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பிக்கையா அந்த கடிதத்துல சொல்லியிருப்பாரு. இனிமே எந்த தப்புமே பண்ணக்கூடாது, நான் பொது மன்னிப்பு வாங்கி தரேன் அப்படின்னு நக்கீரன் கோபால் வீரப்பன் கிட்ட சத்தியம் வாங்குறாரு. வீரப்பனும் 2 வருஷமா எந்த தப்புமே பண்ணாம பொது மன்னிப்புக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த பிரயோசனமும் இல்ல. கலைஞர் ஆட்சியிலேயே வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு கிடைக்காத போது இப்ப மறுபடி ஜெயலலிதா ஆட்சி வரப்போகுது. ஜெயலலிதா எந்த விஷயத்தையுமே அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் தன்னோட தோல்விக்கு வீரப்பன் ஒரு முக்கியமான காரணம்னு வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது பொது மன்னிப்புக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பிறகுதான் வீரப்பனோட ஆட்டம். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை கடத்தினது, இந்த மாதிரி நம்பவே முடியாதது எல்லாம் வீரப்பன் பண்ணியிருக்கார். அரசாங்கத்துக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒருத்தர், பிடிக்கவே முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் பொது மன்னிப்பு கேட்கும்போது வேற வழியே இல்ல, கொடுத்துதான் ஆகணும். ஆனா ஒரு ஆட்சியாளர்கிட்ட இருந்த ஈகோங்கிற விஷயத்தினால இன்னைக்கு அது எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துட்டு அப்படிங்கிறதோட இந்த சீசனை முடிக்கிறாங்க. இனிமேதான் கதையே ஆரம்பிக்க போகுது. சீசன் 2 ரொம்ப சீக்கிரமாவே ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணதும் நம்ம சேனல்ல உடனே அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.